அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்பர் ஆஃப் அசெம்பிளி கான்ஸ்டிட்யூவன்சிஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எலெக்ஷன் செப்டம்பர் 18 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. அசெம்பிளி கான்ஸ்டிட்யூவன்சிஸ் ஆக்சுவலி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி, ஓகேவா? ஸோ யூனியன் டெரிட்டரிக்கு வந்து பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 90 கான்ஸ்டிட்யூவன்சிஸ் வந்து இருக்கு, சரியா? ஸோ மற்ற புதுச்சேரி அண்ட் டெல்லி யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும்தான். மற்றபடி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரிஸ். அந்த வகையில் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் ஒன்று, ஓகேவா? ஸோ 90 அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது, ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் அக்னி மிசைல் இன் இந்தியா? அக்னி மிசைல், ஃபாதர் ஆஃப் அக்னி மிசைல்னு யாரை சொல்றோம்னா RN அகர்வால் அவர்களை வந்து சொல்றோம். 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க, சரிங்களா? அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ RN அகர்வால் இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் அக்னி மிசைல். அடுத்தது, which movie got 4 national awards in 70th national film awards? 70th national film awards அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். 2022க்கான அவார்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுல பெஸ்ட் மூவி அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாள மூவியை வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில ஒரு மூவிக்கு 4 நேஷனல் அவார்டு வந்து கிடைச்சிருக்கு. என்ன மூவி அப்படின்னு பார்த்தோம்னா பொன்னியின் செல்வன் 1 பார்ட் 1க்கு, ஓகேங்களா? ஸோ என்னென்ன அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபிக்கான அவார்டு, அடுத்தது சவுண்ட் டிசைன், அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு, லாஸ்டா பார்த்தோம்னா பெஸ்ட் தமிழ் மூவி அப்படின்னு சொல்லி டோட்டலி 4 அவார்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ பொன்னியின் செல்வன் 1. நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி ஹாஸ்டட் தி விர்ச்சுவல் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சம்மிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சம்மிட் 3rd மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இது வந்து விர்ச்சுவலா நடந்திருக்கும், ஓகேங்களா? ஆன்லைன் ஜூம் மீட் அந்த மாதிரி தான், ஓகேவா? ஸோ இந்த எந்த கண்ட்ரி ஹாஸ்ட் பண்ணி நடத்திருந்தாங்கன்னா இந்தியா தான் நடத்திருந்தாங்க, ஓகேவா? குளோபல் சவுத் சமிட்னா இந்தியா தான் நடத்திட்டு வராங்க. ஸோ அதுல 3rd சமிட்டையும் இந்தியா தான் நடத்திருக்காங்க. லாஸ்டா, யுனைடெட் நேஷன்ஸ் சம்மிட் ஆஃப் த ஃபியூச்சர் வில் பி ஹெல்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸோட சம்மிட் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது செப்டம்பர் மந்த்ல நமக்கு நியூயார்க் சிட்டில வந்து நடக்க போகுது, சரிங்களா? ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங்கா சொல்றாங்க. ஸோ சம்மிட் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் நடத்துறாங்க. எங்க நடக்க போகுது அப்படின்னா நியூயார்க்ல நடக்க போகுது, சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.